everyone, good morning. இன்னைக்கு வந்து நம்ம கிருத்திகாஸ் கிச்சன்ல வந்து என்ன டிஃபரெண்டா பார்க்க போறோம் அப்படினு let us have a look. நல்ல ஒரு ஸ்வீட்டோட நம்ம ஆரம்பிக்க போறோம். என்னோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இது வந்து my specialities எல்லாமே ஒரு மாதிரி ஃபியூஷனா இருக்கும், லோ கேலரியா இருக்கும், நியூட்ரிஷியஸா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஈஸியா செய்யற மாதிரியும் இருக்கும். ரொம்ப நேரம் உட்கார்ந்து நம்ம டாயில் பண்ற மாதிரியான ரெசிபீஸ் இல்ல. ஃபட்டாஃபட் அப்படினு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, டக் டக்னு ரெடி பண்ற மாதிரியான ரெசிபீஸ். So, என்னென்ன ingredients அப்படினு பார்த்துடலாமா? Date syrup, வெல்லப்பாகு, cashew nut, raisins, desiccated coconut, ஏலக்காய், அவல். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கோட ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ். இது வந்து என்னன்னாக்க நம்ம ஒரு ஸ்வீட் அவல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெய், இந்த நெய் வந்து உருகி ஹாட்டாக ஸ்டீம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கேஷ்யூ நட்ஸை இதில் ஆட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து ஏன்னா நெய்யோட ஸ்மோக் பாயிண்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப லோ, டக்குன்னு மெல்ட் ஆயிரும், ஹீட் ஆயிரும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப சின்ன ஃப்ளேம்லேயும் நம்ம வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து என்னன்னாக்க இந்த கேஷ்யூ நட் வந்து அப்பளம் பொரிக்கிற மாதிரி நம்ம பொரிக்கக்கூடாது. எண்ணெயை பற்ற வச்ச உடனேயே இந்த முந்திரி பருப்பை போட்டு வறுக்க ஆரம்பித்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு வாசனை கமன்னு வருதுங்க, ரொம்ப யம்மியாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெய்சின்ஸ். ஆக்சுவலாக எனக்கு ரெய்சின்ஸ் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேணால் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெய்சின்ஸை ரோஸ்ட் பண்ணுறதும் வந்து என்னென்னா அதில் வந்து நிறைய சுகர் கண்டென்ட் நிறைய இருக்குது. அதனால அதை ரொம்ப பக்குவமாக பார்த்து அதை வறுத்து எடுக்கணும். இதுக்கு மேலே இதாச்சுன்னா அது டக்குன்னு அது கலர் மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை ரொம்ப கரெக்டான ஒரு பக்குவத்தில் பார்த்து எடுத்தால் தான் உங்களுக்கு ஃபைனல் டிஷ்ஷில் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அது இப்போ நான் வந்து இதில் இந்த வெல்லப்பாகு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வெல்லப்பாகு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தின் கன்சிஸ்டன்சியில் இருக்குது, உங்களுக்கே தெரியுது பார்த்தாக்க. இவ்வளோ தின்னாக தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் வெல்லப்பாகு. அண்ட் இது வந்து அந்தளவு ஸ்வீட் இருக்காது, தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ளேவர் அண்ட் ஸ்வீட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன், அடிஷ்னல் நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்கு டேட் சிரப். ஓகே, அப்புறம் வந்து கொஞ்சம் ஏலக்காயும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இதுலேயே நம்ம ஆட் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா இந்த ஹீட்லேயே அது கொஞ்சம் தான் நல்லா வாசனை ரொம்ப நல்லா வரும். அவல் வந்து உங்கள் சாய்ஸ், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து என்கிட்ட வெள்ளை அவல் இருந்தது, நான் வெள்ளை அவல் எடுத்துக்கிறேன். ப்ரௌன் அவல் எடுத்துக்கலாம். ஈவன் எனி அதர் ஃப்ளாட்டன் ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ நான் வந்து இப்போது வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல்லையே வந்து, ஆனால் இது ஒன்று மட்டும் நீங்கள் டிப் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெள்ளை அவல்லையே வந்து நைலான் அவல்னு இருக்குது, அது ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். அது போட்டிங்கன்னாக்க ஒரு ஹல்வா மாதிரி ஆயிரும். ஸோ நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய ஒரு அவல், தடியாக இருக்கும். அந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கலக்கிற பக்குவம் எல்லாம் கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஸோ இன்பிட்வீன் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் ஸ்வீட்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டுனா நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃபைனல் ப்ரெசன்டேஷன் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ப்ரௌன் ரைஸ் அவல் எடுத்திங்கன்னா நியூட்ரிஷனலி ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இஸ் பெட்டர், பிகாஸ் அதில் வந்து இன்னும் நிறைய ஃபைபர் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அது ஒரு ரெகுலர் டயட்டில் நீங்கள் எடுத்துக்கிறீங்கனாக்கா ஒரு நாள் ஒயிட் அவல் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் ப்ரௌன் அவல் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் வந்து ஈவன் கோதுமையிலையும் அவல்லாம் வருது இப்போது, ராகி அவல், அப்புறம் வந்து சாம அவல், கோதுமை அவல், இதெல்லாம் நானே ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கிடைக்கும்.
ஓகே, ஸோ இது அப்படியே கொஞ்சம் திக்கனிங் ஆகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச இன்னொரு மேஜிக் இன்க்ரீடியன்ட், இது வந்து தேங்காய். இது வந்து டெசிகேட்டட் கோகோனட், பட் ஆனால் ஒரு சில ஃபார்ம்ஸில் இருக்கும். இது வந்து இப்படி லாங் ஷ்ரெட்ஸ் மாதிரி இருக்குங்க. அது இந்த மாதிரி வந்து பேக்கரி கடைகள் எல்லாத்துலேயுமே கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் வந்து இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு இந்த ஷ்ரெட்டடாக இருக்கிற டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் வந்து அப்படியே நம்ம ஒரு பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது, அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் இது வந்து இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு ஒரு பைண்டிங் கொடுக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறதுனால நான் இந்த லாங் ஃபார்ம் ஆஃப் கோகோனட் எடுத்திருக்கேன் நான் இதுக்கு. எஸ், இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கோகோனட் ஆட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பட் ஆனால் இது இந்த டேஸ்ட் வராது. தேங்காய் பூ எடுத்து வறுத்துட்டு போட்டிங்கன்னாக்கா அது வந்து கொஞ்சம் இந்த சக்கரை பொங்கல் ஃப்ளேவர்ஸ் வரும் உங்களுக்கு. யூ கேன் ட்ரை இட் அண்ட் சி. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் இந்த கார்னிஷ் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து டெக்கரேஷனுக்கு கொஞ்சோண்டு வச்சுக்கிறேன் நான். ஓகே, இப்போது டு டூ த ஆனர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சோண்டு நெய். And then it's ready. நேர்களே, ஐம் ஷூர் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வந்து பண்ணது வந்து ஸ்வீட் அவல். நாளைக்கு இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி உங்களுக்காக காத்துட்ருக்கு. ப்ளஸ் அ லாட் ஆஃப் டிப்ஸ், எப்படி எப்படி சீக்கிரமாக செய்கிறது, எப்படி எப்படி குயிக்காக டேஸ்டியாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. டில் தென், see you, bye bye.